கடக ராசி அடுத்த 90 நாள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அதிசயத்தை தான் நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மந்த்துமே கடக ராசிக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா கடந்த காலங்கள் இருந்த பிரச்சனையிலிருந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு புது வாழ்க்கை சந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா இவ்வளவு நாட்கள் உங்களோட ஜாதக கட்டத்தை சந்திரன் பலவீனமா இருக்கணும். இந்த சந்திரன் பலவீனமா இருக்கும் முதல்ல மன அழுத்தம், ஒரு விதமான மன அழுத்தங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதேமே தனிமையில இருக்க மாதிரி இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க முதல்ல, ஏன்னா சந்திரன் கொடுக்கறது. அதே மாதிரி இவங்க இவங்களுடைய மைண்ட் எப்பவுமே இவங்க கிட்ட இருக்காது. வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபேமிலியில் குழந்தை வச்சிருக்காங்களா, ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு புதுசு ஒரு விஷயம் கத்துக்கிறாங்களா, கத்துக்க முடியாது. இதெல்லாம் கடக ராசிக்கு கடந்த காலம் நடந்த பிரச்சனை. குறிப்பா இந்த மாமனார் மாமியார் இடத்துல உறவுகள், அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் நடந்துட்டு இருக்கும். சில பேர் சொத்து பிரச்சனை நடந்து பிரிஞ்சிருப்பாங்க. ஏன் ஒரு சில பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நடந்து கூட கடகராசிக்காக பிரிஞ்சிருப்பாங்க. அதை சந்திரன் கொடுக்கறது. இந்த ஒரு காலகட்டங்கள் அடுத்த 90 நாள் இந்த கடக ராசிக்காரங்க வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா துர்க்கை. தொடர்ந்து இந்த 90 நாட்கள் கடக ராசிக்காரங்க முடிஞ்சது காலையில வெக்கப் பண்ணிருங்க. எவ்வளவு எளியா வெக்கப் பண்ணணுமோ பண்ணிருங்க. நீங்க நைட் டியூட்டிக்கு போறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட் சாயந்தரம் போகும்போது கூட நீங்க பண்ணிட்டு போகலாம். உடனே நான் சொல்லிட்டேன் கையம் அப்படிலாம் கிடையாது. மொத்தத்துல ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் நீங்க துர்க்கையை போய் சந்திச்சுட்டு வர்றது நல்லது. துர்க்கை கவலைப்பட எல்லா கோயிலையுமே பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் ஹேண்ட் சைடுல துர்க்கை இருப்பாங்க. எல்லா கோயிலுமே இந்த பக்கம் குரு பகவான், இந்த துர்க்கை இருப்பாங்க. ஓகே, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு சென்று கடகராசிக்கு துர்க்கைக்கு உங்களுக்கு என்ன நடக்குமோ இந்த ஒரு வசிய மந்திரத்தை பயன்படுத்திட்டு துர்க்கை வழிபடும். அஷ்ட யோக துர்க்கை அம்மனே பட்ஸ்வாகா. அஷ்ட யோகம் துர்க்கை அம்மனே பட்ஸ்வாகா. அஷ்ட யோகம் துர்க்கை அம்மனே பட்ஸ்வாகா. இந்த ஒரு மந்திரங்கள் 9 முறை சொல்லி உங்களுக்கு அந்த நாள்ல என்ன நடக்குமோ வேண்டி இப்படி வேண்டப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்கு ஃபர்ஸ்ட் நிம்மதி கிடைக்கும். ஒரு மாதிரி கைமையா இருக்குன்னா அதோடைய சக்தி துர்க்கை கொடுப்பாங்க. குடும்பம் ஒண்ணு சேரும். தொழில சில மாற்றங்கள் ஏற்படும். அது போக இவங்க எதிர்பார்த்த சில காரியங்கள், தடப்பட்ட காரியங்கள் நடக்கும். அடுத்த 90 நாட்கள் இந்த கடகராசிக்காரர்கள் துர்க்கை வழிபட்டு இருக்கும்போது சுபிக்ஷமா இருக்கும். மேலும் கடகராசிக்கு என்னென்ன நடக்கும்னு ஆசைப்படுறீங்களோ கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க, வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அதே மாதிரி கடகராசிக்கு உங்க ராசி நட்சத்திரம் வசியத்தன்மை அடையணும். நீங்க நினைக்க பொருள் வசியம், மனிதர்கள் வசியம். மனிதர் வசியம் மீன்ஸ் அந்த பர்சன் உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி போவார். ஒர்க் இடத்துலயே ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிறதா. அது போக உங்க நினைச்ச காரியங்கள் சித்தி அடையணும். இப்ப இருக்க பிரச்சனை வெளியே வரும்னா கடக ராசியோடைய மை கொடுத்துட்டு இருக்கோம், வசியமை கொடுத்துட்டு இருக்கோம். இங்க ஷோ பண்ற நம்பர்ல உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வாங்கிக்கலாம். நன்றி.